பிரீத்தி அடுத்தா வந்து கிரீஸ்ல இருந்து ஒரு பிளேஸ் பத்தி சொல்ல போறேன். இது ஆக்சுவலா வந்து கிரீக்கர்கள் வந்து இங்க தான் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. சோ 400 BC அந்த டைம்ல வந்து இந்த பிளேஸ் வந்து உருவாக்கிருக்காங்க. ஆக்சுவலி நிறைய பில்டிங்ஸ் இருக்கும், நிறைய உடைஞ்ச கொஞ்சம் பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும் பாக்க. ரொம்ப பழைய கால பில்டிங்கா இருக்கு. 400 BC இல்லையா? சோ ரொம்ப பழசு. சோ கிரீஸோட அந்த கிரீக்க மக்களோட வாழ்வாதாரம் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பார்த்தனன் அப்படின்ற இந்த பிளேஸ்க்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திபனா பார்த்தனன் PARTHENON. சரி ஓகே. நீங்க சொல்லிட்ட மாதிரி எல்லாம் கூகுளே பண்ணி பாத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே பாக்கிறதுக்கு ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. மேபி இந்த பேலஸோட லெஃப்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. இதுக்கு வந்து வருஷம் எவ்வளவு மக்கள் வந்து பார்க்க வராங்கன்னா கிட்டத்தட்ட 8 மில்லியன் மக்கள் வந்து இங்க போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கும் அந்த பிளேஸ் சுத்தி பார்க்கிறதுக்கும் வராங்களாம். உடைஞ்சு போன பில்டிங்க்கு அவ்வளவு பேர் வராங்களா? அவ்வளவு பேர் வராங்க. பரவாயில்லையே. பில்டிங் பக்கத்துல உடைச்சு போட்டு இப்படி டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லி காசு கலெக்ட் பண்ணலாமா? இந்த ஐடியா வந்து வெளில தெரிஞ்சதுன்னா உள்ள போட்டுருவாங்க நமக்கு. நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 26ஆம் தேதி 8வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்பம், வெளிவட்டாரம், தொழில், வியாபாரத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கண்கூடாக உயர்வதை பார்க்கலாம். மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள், எல்லாவித பயணங்களும் அனுகூலங்கள், புது நண்பர்கள் தேடி வருவது, உழைப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது, தேக ஆரோக்கியத்திற்கு உண்டான விஷயத்தை தெரிந்து உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஆச்சரியமாக இருக்கும். எல்லாவற்றிலும் அறகுறையாக இருந்த நீங்கள் இப்படி செய்வது உங்கள் குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக விளங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகளுடைய விஷயத்தில் இன்று மிக கவனம். குடும்ப சூழ்நிலையில் தான் தேவையில்லாத குழப்பங்கள், குடும்பத்தில் உறவினர் தலையீடு, அந்நியர் தலையீடு, இரத்த பந்த உறவுகள் தலையீடு, குடும்பத்தில் சுற்றியுள்ள அந்நியர்களின் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். சாதாரண வாக்குவாதம் பெரும் கஷ்டத்தையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அதே சமயம் பொறுமை கடலினும் பெரிது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வார்த்தையில் விரயங்கள் காணப்படுகிறது. வார்த்தையால் ஜவாப் கொடுக்காதீர்கள், ஜாமீன் கொடுக்காதீர்கள். சாதாரணமான வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். குடும்ப விஷயத்தில் நிதானத்துடனுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முடியாததை முடித்து விடுகிறேன் என்று சொல்லி ஜம்பம் அடித்து வீணாக மாட்டிக்கொண்டு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். மிக மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, உங்களுக்கு வரவேண்டிய பணம் வருவது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இன்று ஒன்று விடுபடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். நீண்ட நாட்களாக பணத்தட்டுப்பாடு, பணம் கொடுக்கல் வாங்கல், உங்களுக்கு வராத பணம் ஒன்று இன்று அதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தருவதும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுவதும், குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதேனும் பொருள் வாங்கி கொடுப்பதும் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மாற்றம், உத்தியோகத்தில் இருந்த சங்கட நிவர்த்தி, புது முயற்சிகள் வெற்றிகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், எதிரும் புதிருமாக இருந்த நண்பர்கள் சேர்ந்து விடுவது, கண்டிப்பாக உறவினர் சேருவது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக வளர்ப்பு பிராணிகள், விஷஜந்துக்கள் விஷயத்தில் சிறிது கவனம். உணவே நஞ்சாகக்கூடிய சூழ்நிலை என்பதனால் கெட்டுப்போன உணவை அவசரகதியில் தின்வதெல்லாம் விட்டுவிடுங்கள். பொறுமை பொறுமை பொறுமை. மற்றபடி வெளிவட்டாரத்தில் யோகம் யோகம் யோகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள்.
தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள், பொறுமையாக இருங்கள். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும். எவ்வளோ பணம் இருந்தாலும் செலவாகிவிடும், வீண் விரயங்களாகிவிடும். எனவே வங்கி அட்டைகள் போன்ற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இருக்கிற ஆடம்பரத்திற்காக இருக்கிற விஷயத்திலும் எல்லாவற்றிலும் வீண் விரயங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். தேக ஆரோக்கியம் சரியாக ஒத்துழைக்காது. மருந்து மாத்திரைகள் மிக மிக முக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம். எடுத்த காரியத்தில் சிறிது கவனமாக நிதானத்துடன் இருங்கள். படிப்படியாக ஓய்வு எடுத்துக் கொள்வதும் கண்டிப்பாக இஷ்டப்பட்ட தெய்வ காரியத்துக்கு சென்று விட்டு வருவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் மற்ற விஷயத்தில் மிக கவனத்துடன் இருங்கள். யாருடைய ரகசியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள முயலாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ரகசியம் அதுபோல் அறிந்து கொண்டு அதற்குண்டான விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். பொறுமையாக இருங்கள். பேசுகின்ற சமயத்தில் யாரை பற்றி புறங்கூறாதீர்கள். நீங்கள் புறங்கூறுவர்களுடைய விஷயம் அப்படியே அவர் காது கெட்டுவிடும். எல்லா எதிரிகளும் ஒன்று சேருவதற்கு உண்டான சூழக்கூட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது நமக்கு பெரிய அளவுக்கு யுத்தத்தை செய்ய வேண்டியது வரும். அந்த யுத்தத்தில் நாம் தான் தோற்று போகும். அபிமன்யுடைய கிரக அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதனால் குடும்பத்தில் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபம், அனுகூலங்கள், தொழிலில் ஏற்றம், புதிய முயற்சிகள், வெற்றிகள், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள், வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் இல்லாமல் வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை குடும்ப விஷயத்தில் வைத்துக்கொண்டால் வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய சந்தோஷமே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வது, பண வரவு சந்தோஷ அமைப்பு, சேமிப்புக்குண்டான உத்தரவாதம் ஏற்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இந்த ஏற்றங்கள் படிப்படியாக சந்தோஷ அமைப்பு, கௌரவம் கிடைப்பது, தொழில் அமைப்பில் அரசு அமைப்பில் ஏற்றங்களும் அமைப்பு, புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, பெரிய அளவுக்கு லாபமும் அனுகூலமும் ஒன்று சேருவதற்குண்டான பிராப்தமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பூத கண்ணடை ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அரவணைத்துக் கொள்ளுங்கள். நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளுங்கள். ஏற்கனவே வைத்து உபத்திரம் உள்ளவர்கள், கர்ப்பஸ்திரிகள் இன்று சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, லாபம், பூமியால் மிகப்பெரிய ஆதாயங்கள், மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்று முடிவுக்கு வருவது, சந்தோஷ அமைப்பு காணப்படும். நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் தீர்வுக்கு வருவது அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள், பூர்வீக சொத்து பிரச்சனை இன்று வேண்டவே வேண்டாம். தாய் தந்தையருடன் போய் அவரிடம் ஒரு 5 நிமிடமாவது பொறுமையாக பேசிவிட்டு வருவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது. நேரம் தவறாமல் செல்லக்கூடிய பிராப்தத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நேரமே மிக முக்கியம் என்பதனால் சோம்பலை அறவை தவிர்த்து கொள்வது இன்றைய நாளுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், லாபம். எந்த விஷயமும் தைரியமாக முன்னோக்கி செல்லுங்கள். சிறிது கடவு சலனம் வைத்துக் கொள்ள வேண்டாம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் பிராப்தம், எடுத்த காரியத்தில் ஜெயம். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அனுகூல பிராப்தங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல நண்பரை சந்திப்பது, அந்த சந்திப்பது மூலமாக புது தொழில் அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பது, பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியும் அனுகூலமும், குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு திட்டமிடுதல் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்லாம் நீங்கள் பேசணும் இல்லையா? ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கோட அவங்க மீட் பண்ணலாம். ஸோ இப்போ வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் அண்ட் வித்தியாசமான செக்மெண்ட்ஸோட நாங்கள் 2 பேரும் வந்து சந்திக்கிறோம். அடுத்த சாந்தினி மதிவாணன் அண்ட் பிரீத்தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் த டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய்.
Thank you.